Daily. Taste the Daily. விஜய் எழுதிய கடிதத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து கோயம்பேடு விஆர் மாலில் பெண்களுக்கு வழங்க வந்த பெண் நிர்வாகிகளை போலீசார் கைது செய்தனர். மேலும் கோயம்பேடு விஆர் மாலில் பாதுகாப்பு பணிக்கு போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். வணக்கம் ஜெய்ஹரிஷ், என்ன விவரங்கள்? வணக்கம். கோயம்பேடு விஆர் மாலில் பரபரப்பான சூழ்நிலையானது நிலை வந்தது. மால் வாசல் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். தமிழக வெற்றி கழகம் மத்திய சென்னை மாவட்டம் வில்லிவாக்கம் ஒன்றிய தொகுதிக்கு சார்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து இன்று எதிர்த்து பெண்களிடையே விழிப்புணர்வு நோட்டீஸை கோயம்பேடு விஆர் மால் வளாகத்தில் தரப்பட உள்ளதாக தகவலான வெளியாது. இதன் காரணமாக இந்த விஆர் மால் வளாகத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். உரிய அனுமதி பெறாமல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தனர். மேலும் கார், இருசக்கர வாகனம் என அனைத்து வாகனம் சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். மேலும் டிசி பாண்டியன் ராஜன் தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு இந்த பகுதி பரபரப்பான சூழ்நிலையானது காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஒரு கடிதம் கைப்பட எழுதிய கடிதம் ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த கடிதத்தின் நகல்களை இந்த மாலில் வரக்கூடிய மக்களுக்கு, பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய இந்த பெண் நிர்வாகிகள் இங்கே அதன் நகல்களை எடுத்துக்கொண்டு விழிப்புணர்வு செய்ய வந்திருந்தனர். அவர்களை உள்ளே அனுமதிக்காமல் தனியாருக்கு சொந்தமானது உரிய அனுமதி பெறாமல் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என போலீசார் திருப்பி செல்லும்படி எச்சரிக்கையை விடுத்தனர். ஆனாலும் அவர்கள் அதனை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து நாங்கள் இங்கே விநியோகம் செய்ய இதற்கு யாரிடம் பர்மிஷன் வாங்க வேண்டும் எனவும் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனால் போலீசார் தொடர்ந்து அனுமதி தராமல் அவர்களை வேனில் ஏற்றி அங்கிருந்து கைது செய்தனர். சுமார் 7 பெண்கள் மட்டுமே இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருந்தனர். அவர்கள் அனைவரிடமிருந்து அனைத்து நகல்களையும் வாங்கி கொண்ட போலீசார் அதனை வேனில் ஏற்றி சென்று அவர்களை தனியார் மண்டபத்தில் கைது செய்து தங்க வைத்துள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.